நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை சாலையில் மாடு முட்டி இருசக்கர வாகனம் பேருந்து மீது மோதிய விபத்தில் நீதிமன்ற ஊழியர் உயிரிழந்தார். நெல்லை தங்கம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த வேலாயுதராஜ் வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரு மாடுகள் இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சாலையில் விழுந்த வேலாயுதராஜ் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேலாயுதராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மின்கம்பி உரசியதில் பனைமரங்கள் பற்றி எரிந்தது. ஸ்ரீமுஷ்ணம் சக்கரக்குளம் அருகே மழை பெய்து கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியதால் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி பனைமரங்கள் தீப்பிடித்து பற்றி எரிந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பொதுத்துறை வங்கியில் அடகு வைத்த தங்க நகைகளை அலுவலர்கள் மோசடி செய்து ஏமாற்றி வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உள்ள பொதுத்துறை வங்கியில் பொதுமக்கள் நகைகளை அடகு வைக்கும் போது நகைகளின் எடை குறைவாக இருப்பதாகவும் இந்த எடைக்கு ஏற்றவாறு பணம் பெற்றுக் கொள்ளுமாறு பொருளை அடகு பெறும் அலுவலர் கூறி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நகையை திருப்பும் பொழுது அந்த நகை வெட்டப்பட்டும் ஒட்டப்பட்டும் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கடையூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் சாவுக்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் வழங்கிட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது.